ஹாய். இன்னைக்கு மார்கழி 20வது நாளுங்க. தைப்பூசம் நம்ம விரதம் இருக்கிறோன்றதுனால இன்னுமே 38 டேஸ் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சஷ்டி கோலத்தை தரையில போட்டு அந்த இதெல்லாம் தொடச்சிட்டு தரையில போட்டு தான் விளக்கேத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு நான் புதுசா இந்த தாம்பூலம் தட்டுல நம்ம விளக்கேத்திட்டு அதுல சஷ்டி கோலம்லாம் போட்டு விளக்கு எல்லாமே நான் மாத்தி திரியெல்லாம் போட்டு விளக்கேற்றிருக்கேங்க. நெய் இருந்தா மேக்சிமம் நெய் போட்டு விளக்கேற்றலாம். நெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ணெய் ஊற்றி தாங்க விளக்கேற்றிருந்தேன். பிரசாதமா தயிர் சாதம் வச்சிருந்தேன். வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே வச்சு நம்ம காலையிலே சாமி கும்பிட்டு வழிபட்டாச்சுங்க முருகருக்கு. அதோட நம்ம செய்யற வேண்டிய எல்லா ஒரே விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு செய்யற ஒவ்வொரு வேலையா இருந்தாலும் நம்ம கஷ்டத்துல யாரும் பங்கெடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு நல்ல இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கறதுக்கு, ஆனா கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நிறைய பேர் வருவாங்க. அது எப்படிதான் அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு தோணுது தெரியல. நம்ம சுத்தி நிறைய பேர் இருப்பாங்கங்க இதே மாதிரி. அதனால நீங்களும் இதை பெருசா எடுத்துக்காதீங்க. எனக்குமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். அதெல்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்னன்றத. அதனால நான் யார் என்ன சொன்னாலும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே போனோங்க. யார் என்ன சொன்னாலும் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது நல்லது நடக்கும். அதனால நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம செய்யறத நம்மளோட பாதையில நம்ம போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஞாபகங்கள் எதுவுமே கலையாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டையும் செஞ்சுட்டே இருக்கோம். நம்ம அந்த வழிபாடுகள் செய்யும் போது நம்மளுடைய மனசும் ரொம்பவே தெளிவா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு நம்ம அந்த கடவுள் பின்னாடியே நம்ம அது எல்லாத்தையுமே தொழுது அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோபமும் சரி எல்லாமே அதிகமா வராது. அதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் தெரியும். நான் நியூ இயர் அன்னைக்கு இந்த பருப்பு எல்லாமே வச்சுதாங்க வழிபட்டு இருந்தேன். அதோட இன்னைக்கு டே எல்லாமே பூஜெல்லாம் முடிச்சுட்டு இருந்த பேட்டு எல்லாத்தையுமே துவைச்சு காய வச்சாச்சு. புதுசா எல்லாமே இந்த வருஷம்